Hey guys, welcome to this video. இந்த வீடியோல நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிக்லி நமக்கு ஃபைல்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ வேர் வி ஸ்டோர் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் நமக்கு ப்ரோக்ராமிங்ல மெயினாக வந்து இந்த டேட்டா ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் டேட்டா அனலிசிஸ், டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி ஒரு ரோல்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அண்ட் யூசிங் பைத்தான் வந்து இது ரொம்பவே சிம்பிளாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ஃபைல்ஸை. So let's get started. So in file handling, so first file அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it's a container in computer storage device used for storing some data. So when we want to read from or write to a file, we need to open it first. When we are done, it needs to be closed so that the resources are tied with the file or freed. So நம்ம ஒரு file handling பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி அதை ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டு தென் நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது ரிலேட்டடாக சம் மெமரி ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணியிருக்கும். ஸோ ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஆக்கியபை பண்ண ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ பேசிக்லி இதுதான் ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ பைத்தானில் நமக்கு வி ஹாவ் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்: ஓப்பன் அ ஃபைல், ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் க்ளோஸ் த ஃபைல். ஸோ இதைத்தான் நம்ம பேசிக்கில் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ஃபைல் ஹேண்டில் பண்ணோம் பைத்தானில் அப்படின்னா இந்த ஓப்பனிங், ரைட்டிங், ரீடிங், க்ளோசிங் இதுக்கு வந்து சில மோட்ஸ் வந்து இருக்கு அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். ஸோ ஆர் அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணா, ரீட் மோட். ஒரு ஃபைலை ரீட் பண்றதுக்காக, ஓப்பன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் ஆர். ஸோ டைரக்டா நீங்க வந்து ஓப்பன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஃபைலை நீங்க ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது அது என்ன மோட்ல நீங்க ஓப்பன் பண்றீங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் வந்து ஆர் அப்படிங்கிறது ரீட் மோட். நெக்ஸ்ட் டபிள்யூங்கிறது ரைட் மோட். நீங்க வந்து ஒரு ஃபைல்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரைட் மோட் பண்ணுவோம். ஸோ இந்த ரைட் மோட் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னன்னா, எய்தர் இப்போ நீங்க வந்து ரைட் மோட்ல வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணும், ரைட் பண்றதுக்கு ஓப்பன் பண்ணும். செகண்ட் திங், அந்த ஃபைல் ஆல்ரெடி இல்லை அப்படின்னா, அதாவது நீங்க ஃபார் மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒன்று அதில் வந்து நீங்க ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்னா அது ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்ணி அப்புறம் ரைட் மோட்ல அது ஓப்பன் பண்ணிடும். ஆல்ரெடி இப்போ மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டியில் வந்து ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க ரைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆல்ரெடி இருக்க டெக்ஸ்ட் வந்து டெலீட் ஆகிட்டு ஓவர் ரைட் ஆயிடும். அதாவது நீங்க நியூவா டைப் பண்ற விஷயம் வந்து ஓவர் ரைட் ஆயிடும். அப்போ நான் வந்து அடிஷ்னலா வந்து நான் டைப் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் வி ஹேவ் அப்பெண்ட் மோட். ஏ அப்படிங்கிற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓப்பன்ஸ் அ ஃபைல் ஃபார் எடிட்டிங் அண்ட் அப்பெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல். எண்ட் ஆஃப் த ஃபைல்ல அப்பெண்ட் பண்ணும் நீங்க டைப் பண்ற விஷயத்த, அந்த டேட்டா நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டாவை. இல்லது அந்த ஃபைல் வந்து இல்லை அப்படின்னா கிரியேட்ஸ் அ நியூ ஃபைல் இஃப் த ஃபைல் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ அந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா அதை வந்து நியூவா கிரியேட் பண்ணி அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் டு ஓப்பன் இன் த ரைட் மோட். ஓகேவா, ஃபைன். ஸோ எக்ஸ்ங்கிறது கிரியேட் மோட். ஒரு ஃபைலை எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்றதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்றது வந்து எக்ஸ். ஓகேவா, டிங்கிறது டிஃபால்ட்டா நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா டி, அதாவது ஓப்பன் இன் டெக்ஸ்ட் மோட். அதாவது நமக்கு வந்து சில மோட்ஸ் இருக்கு, டெக்ஸ்ட் மோட், பைனரி மோட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து டிங்கிறது டெக்ஸ்ட் மோட்ஸ் ஜென்ரலா. அண்ட் பிளஸ் அப்படிங்கிறது ஏதாவது நம்ம ஒரு ஆப்ரேஷனை வந்து எக்ஸ்ட்ராவா பண்ணணும், பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் அ ஃபைல் ஃபார் அப்டேட்டிங். ஸோ இந்த வந்து நான் ஓப்பனும் பண்ண, ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். அதுக்காக யூஸ் பண்றது இந்த பிளஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஃபைல் ஹேண்ட்லிங், ஓப்பனிங் ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் பண்றது எப்படி. இன் பைத்தான் வி யூஸ் ஓப்பன் மெத்தட். ஓப்பன் ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டெக்ஸ்ட் ஃபைல், செகண்ட் இருக்கிறது டெக்ஸ்ட் ஃபைல், அண்ட் தேர்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பைனரி ஃபைல். அதாவது ஒரு இமேஜ் டாட் பிஎம்பிங்கிறது ஒரு இமேஜ் ஃபார்மேட், அது ஒரு பைனரி ஃபைல். ஸோ நான் பைனரியும் ஓப்பன் பண்ணலாம்னா ஸோ ரீட் பிளஸ் பி, அதாவது ரீட் இன் பைனரி மோட், ஆர்பி அப்படின்னு சொல்லலாம், டபிள்யூபின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரீட் அண்ட் ரைட் மோட் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் ஓப்பனிங் கான்செப்ட். ஓகேவா, இதுல ரீடிங் எப்படி பண்றதுன்னா சேம் ரீட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வச்சு நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலுக்கு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினேரியோல ஃபைல் ஒன்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கேன். தென் ஓப்பன் மெத்தட்ல எந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ண நினைக்கணும் அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கேன். தென் ரீட், ஆர் அப்படிங்கிறது என்னது, ரீட் மோட். ஸோ அந்த ரீட் மோட்ல நான் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்றேன். மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி நான் ஓப்பன் பண்றேன். அதோடைய ரெஃபரன்ஸை நான் ஃபைல் ஒன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நான் ஏன் அதை வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன், இது வந்து இப்போ வந்து ஒரு பாயிண்டர் மாதிரி இந்த ஃபைல் ஒன்னுங்கிறது.
இது வந்து அந்த myfile.txt எனக்கு ஒரு கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணிடும். தென் இந்த ஃபைல் ஒன்னை வச்சு நீங்க டேட்டாவை ரீட் பண்றது, ரைட் பண்றதுங்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸும் நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாம். ஸோ இதுக்கு நம்ம விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விஎஸ் கோட் ஆல்ரெடி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோம். அந்த இன்ஸ்டாலேஷனுக்கு தனியாகவே நம்ம ஒரு வீடியோ நம்ம இப்போ லைக் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ விஎஸ் கோட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ நான் மேலே கார்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கண்டினியூ வித் திஸ். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் நான் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ எம் கோயிங் டு நேம் இட் அஸ் ஃபைல் ஹேண்ட்லிங். லெட்ஸ் சே ஃபைல் ஹேண்ட்லிங். ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் மை ஃபைல் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னன்னா திஸ் இஸ் அ சாம்பிள் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்க போகிறேன் அதே ஃபைல் ஹேண்ட்லிங்கில். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் டாட் பிஒய். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக பண்ணியிருந்தால் நமக்கு இந்த மாதிரி பைத்தான் சிம்பிள் வந்துடும். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமிங்கை நம்ம டைப் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு தென் நம்ம வந்து ஓப்பன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுறக்கு. தென் ஃபைல் நேம் கொடுப்போம். தென் ஃபைல் நேம் கொடுப்போம் கமா மோட். என்ன மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணுமோ அந்த மோட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கமெண்ட். இது வந்து ஆக்சுவலி கமெண்ட். நான் ஹேஷ் போடுறதுனால இது வந்து கமெண்ட். கமெண்ட்னா இந்த லைன் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எனக்கு மல்டி லைன் கமெண்ட்ஸும் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஐ கேன் புட் ஓகே சாரி ஐ கேன் புட் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் வந்து 3 டைம்ஸ் போடுறேன். எனக்கு மல்டி லைன் கமெண்ட்ஸ், அதாவது மல்டி லைன்ஸில் நான் வந்து நோட்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மல்டி லைன் கமெண்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மல்டி லைன் கமெண்ட்ஸ் நம்ம போடுறோம். ஸோ whenever it requires again அதை வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் 1 அப்படின்னு எடுத்துட்டோம். ஃபைல் 1 ஓப்பன் மோடில் ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் நமக்கு என்ன இங்கே myfile.txt. ஸோ myfile.txt. தென் இது இப்போ நம்ம என்ன மோட்ல ஓப்பன் பண்ண போகிறோம், ரீட் மோட். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணனால இதுலேயே வந்து நிறைய மோட்ஸ் வந்து காட்டுது. ஸோ அப்பெண்ட் மோட், அப்பெண்ட் பைனரி, அப்பெண்ட் டெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி பைனரி ரீட், பைனரி ரைட், பைனரி கிரியேட் ஃபைல் ரீட், ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஜஸ்ட் ப்ளஸ் ஆர்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். யா, ஸோ யூ கேன் சி லாட் ஆஃப் மோட்ஸ் ஆர் பீயிங் தேர். ஓகே, ஸோ லெட்ஸ் யூஸ் ஆர். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் வந்து வி ஹவ் கிரியேட்டட் அ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபைலை வந்து ரீட் பண்ணோம், அதாவது நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறதுக்கு ரீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு ஐ எம் கோயிங் டு புட் ரீட் கண்டென்ட் ஈக்குவல் டு ஃபைல் 1 டாட் டாட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும். ஸோ ரீட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரீட் பண்ணி இந்த ரீட் கண்டென்ட் அப்படிங்கிற இல்லைனா ஃபைல் கண்டென்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபைல் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் எனக்கு ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் நான் அதை ஜஸ்ட் சிம்பிளாக வந்து பிரிண்ட் பண்ணால் ஐ வில் கெட் வாட் எவர் ஐ ஹவ் டைப் இன் த myfile.txt. ஸோ myfile.txt நம்ம என்ன டைப் பண்ணுமோ அது நமக்கு பிரிண்ட் ஆயிடும். லெட்ஸ் சி. ஓகே, ஃபைல் கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த ஃபைல் கண்டென்ட்ல நம்ம ரீட் பண்ணக்கூடிய ஃபைலோட கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆயிடும். தென் அதை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ லெட்ஸ் ரன் திஸ். ஸோ ரைட் கிளிக், ரன் பைத்தான் ஃபைல் இன் டெர்மினல். ஸோ இப்போ எனக்கு என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. தட் மீன்ஸ் இந்த ஃபைல் வந்து பைத்தானுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஃபைல் உங்களோட டெக்ஸ்ட் ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணி தென் யூ கேன் காப்பி ரிலேட்டிவ் பாத். ஸோ ஜஸ்ட் காப்பி ரிலேட்டிவ் பாத் and open this and இதில் instead of this just paste பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க காப்பி பண்ண பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. now let's run. okay, now you can see this is a sample file. நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. okay, so this is how we open a simple and open a file and we'll do the simple reading operation. okay,
And here you can see a warning, syntax warning, invalid escape sequence /m. So இது என்னன்னா இந்த /m போட்டோம்னா இது escape sequence அது கன்சிடர் பண்ணிக்கும். So இதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா we can put another slash and now let's run and check it. Okay, now the warning is gone. Okay, so this is how we can do a simple. So இதை இன்னும் நம்ம ஈஸியா பண்ணணும் அப்படின்னா we can create a path variable call ஒரு path அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு variable create பண்ணிக்கலாம். So அதுல we can put this simply this txt files path, and here we can directly mention path, and let's run this. So you can see here it is running without any errors and warnings. So let's run one more time. Yeah, this is a sample file. So if I update anything, this is another text, and save this, and then I am going to run again. So now you can see this is a sample file, this is another text. So it's getting updated so without any errors and warning. So this is the first operation, so opening and read operation. So next one we are going to perform. Let's go and check. Okay, so reading நம்ம complete பண்ணியாச்சு. Next closing. So closing a file will free up the resources. So அதுதான் நம்ம already பார்த்தோம். That were tied with the file, it is done using the close method in Python. So close method வந்து நம்ம ஓபன் பண்ண ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்றதுக்காக இது வந்து எரர் வராது, பட் இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்க எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் டூ த க்ளோஸ் ஆப்ரேஷன், பர்ஃபார்ம் க்ளோஸ் ஆப்ரேஷன். ஓகே, உங்களுக்கு எரர் வராது, பட் ஜஸ்ட் பேக் எண்ட்ல உங்களுக்கு the file get closed. Okay, okay, next. Okay, let's go to this. Okay, here, so file one.close நான் டைப் பண்ணிட்டு ரன் பண்ணேன், and I'm getting the same thing, and no errors will be there. If I take this also error வந்து இருக்காது, but still இது வந்து ஒரு best practice-காக நம்ம practice பண்றோம். Okay, so next. Then in the closing we can also try to utilize exception handling. So exception handling ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு எரர் வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், அதுதான் அது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இன்கேஸ் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்து ஜஸ்ட் வந்து க்ளோசிங் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, லைக் இந்த ஃபைல் ஓப்பன் ஆகல அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி we have a safer method to use closing file is we use try and finally block. எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம். Here let's see, so we are opening a file and reading the content, and finally அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸெப்ஷன் அக்கர் ஆனாலும் அக்கர் ஆகலைனாலும், அதாவது if else மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா if elseல if ஒர்க் ஆனா else வந்து ஒர்க் ஆகாது இல்லையா, அதே மாதிரி else ஒர்க் ஆகும்போது if ஒர்க் ஆகாதும்போது else ஒர்க் ஆகும். இங்க எப்படி அப்படின்னா ட்ரை எக்ஸெப்ட் ஃபைனலின்னு இருக்கு. ஸோ ட்ரை அல்லது எக்ஸெப்ட் ஒர்க் ஆகும், எக்ஸெப்ஷன் ஒர்க் ஆகும். இது ரெண்டு எக்ஸெப்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் ஃபைனலி அப்படிங்கிற பிளாக் வந்து எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றோம், அது ஓப்பன் ஆகுதோ இல்லையோ பெஸ்ட் கேஸ் சினாரியோக்கு we are closing that file. So this is what we are speaking about in the exception handling. And exception handling பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ பார்ப்போம். வாட் இஸ் exception handling, நம்ம எப்படி வந்து exception handling வந்து நம்ம கிரியேட் பண்றதுங்கிறத எல்லாமே டீடைல்டா பார்ப்போம். ஸோ இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்ல ஜஸ்ட் we can use this try or finally block. Simply you can go on put it over here. So we'll surround this with try block, and just நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஒரு டேப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ட்ரைக்குள்ள எல்லாமே வந்து. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலி. Okay, that's it. So let's rerun this. Okay, save this and rerun this. Okay, so எந்த சேஞ்சஸும் இருக்காது, பட் பேக் எண்ட்ல வந்து நம்ம ஃபைல் ஓப்பன் பண்றோமோ இல்லையோ, எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகுதோ இல்லையோ, பெஸ்ட் கேஸ் சினாரியோக்கு ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது மால் ஃபங்க்ஷனும் ஏற்படாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து we can use with open syntax. இது வந்து இன்னொரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லலாம். வித் ஓப்பன் அப்படின்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. இந்த வித் ஓப்பன் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க தனியா க்ளோஸ் மெத்தட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அண்ட் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கட்டா, ஒரு நமக்கு ஈஸியா வந்து ஒரு ஃபைலை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஷார்ட் கட் மெத்தடும் கூட. ஸோ ஹவு டு ஒர்க் வித் திஸ், இது ஜஸ்ட் வந்து ஒரு நீங்க வந்து வேரியபிள் வந்து நீங்க கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ லெட்ஸ் ஹவு யூ கிரியேட் அ வேரியபிள். ஸோ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க. லெட்ஸ் டைப் இட் ஓவர் ஹியர்.
So let's change the color to yellow. So file அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம், file1 equal to open அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுப்போமா. ஸோ இது வந்து நம்ம யூஸ்வலா பண்றது. ஸோ இப்போ இதுல என்ன பண்றோம்னா ஜஸ்ட் இதுல வந்து வித் ஓப்பன், அதாவது வித் keyword then open மெத்தட்ல ஃபைல் நேமும் மோட் கொடுத்துட்டேன் as ஒரு வேரியபிள் ரெஃபரன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீட் கண்டென்ட்ல ஜஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகும்னா ஒன்ஸ் த ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆகி முடிச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆயிடும். தட்ஸ் வை வி ஆர் யூசிங் ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் த ஃபைல். இந்த கான்செப்ட்காக நம்ம வித் ஓப்பன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது ஒரு எஃபிஷியன்ட் ப்ரோக்ராமிங் கூட. ஓகே, இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் மூவ் பேக் டு த விஎஸ் கோட் அண்ட் நான் இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே with open.py. okay, so I'm going to copy paste. Okay, let's copy paste the path. so நான் path வந்து copy paste பண்ணிக்கிறேன். same path because நம்ம ஒரு same folder ல இருக்கோம். so same path தான். so now let's see with open path comma read as file1. ஓகே, ஸோ நவ் இப்போ என்னன்னா இது ஒரு ஃபார் லூப் மாதிரி, அது ஒரு ஒரு லூப்புக்குள்ள வந்துடும். லைக் இந்த இன்டென்டேஷன் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can perform the read operation same as previous ப்ரோக்ராமில் நம்ம எப்படி பண்ணோமோ சேம். இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சேம் similar to that. okay, now we don't need to do the closing function, it will automatically get closed. okay, let's run this program. so run python. okay, same out. so this is the same as this, but என்ன அப்படின்னா we have additionally close method நம்ம யூஸ் பண்ணணும். with open அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணும்பொழுது with அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணும்போது we don't need to close the file, it closes the file automatically. okay, then writing, the most important thing we need to learn. if you try to open a file that doesn't exist, a new file is created. இப்போ நீங்க ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த ஃபைல்ல எதுவுமே இல்லை, அது ஃபைலே இல்லை அப்படின்னா இட் வில் கிரியேட் a நியூ ஃபைல். அந்த ஃபைல் எதுவுமே இல்லைன்னா ஃபைலில் வந்து டைப் பண்ணும். அந்த ஃபைலில் ஆல்ரெடி கண்டென்ட் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இருக்க டேட்டாவை வந்து எரேஸ் பண்ணிட்டு ஓவர் ரைட் பண்ணிட்டு தான் இந்த டபிள்யூ மோட் வந்து ஒர்க் ஆகும், ரைட் மோட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ லெட்ஸ் see an example. so just using this file.write method we can able to write. for example, let's go and test here. so இப்போ நான் read mode open பண்ணிருக்கேன். now I'm going to file write.py. okay, so let's say path. let's go and copy the path. okay, so now I'm going to open with open path comma write mode. so I'm going to write, okay, as file. okay, now I'm going to write file dot, and you can put write. see, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் பண்ணது write. so I can write this is new text typed from python code. okay, okay, so இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், we have written this. okay, now let's try to read it. okay, so I'm going to do the same thing just with open, and I'm going to paste this here. okay, let's right click and run this. let's clear this first of all. this is a new text typed from python code, and you remember that myfile.txt ல என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். now if you go here, the old text gets overwritten and நமக்கு வந்து நியூ கோட் வந்து நியூ டெக்ஸ்ட் என்ன நம்ம கொடுத்தோமோ அதுதான் வந்து இங்க இருக்கும், overwritten simply. and let's test it for another scenario where we have created same thing. let's create so இப்போ path இங்க இருக்கு இல்லையா. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா just I'm going to path 2ன்னு வச்சுக்கிறேன்.
So in the path tool, I'm going to type my file, new file, my new file. So you can see here there is no such file called my new file. Just I'll type as new file. So new file நமக்கு இந்த files கிடையாது. Let's try to write இதெல்லாம் write பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். This is a new text type from Python code in a new file created by Python. Okay, let's try to run this now. Let's save this. Okay, now you can see new file.txt னு ஒரு file வந்து create ஆயிருச்சு. Let's see if open. So here நம்ம வந்து write operation மட்டும் perform பண்ணல, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அதில் write operation perform பண்ணியிருக்கோம். So this is what we can do from this write operation. Next, append. So let's say எனக்கு இதில் வந்து நான் append பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, let's open, copy this and yeah, just paste it, and I'm going to change it to a append mode. This is, I am appending a new text. Okay, let's save this and run this. Okay, now let's go to the new file. See, now you can see file on the appended. I am appended a new text. So in case if you want or a line, you can use /n. So /n use பண்ணிட்டு you can write a new and let's say /n and try it out. So just going to save this and I'm going to run this, and you can see I'm appending a new text. It's appended in the next line, new line. Okay, this is how you can perform write operation, append operation, read operation. Okay, so hope in the video you just have learned a very quick understanding about how file handling works, how to open a file, ஒரு ஃபைலில் எப்படி வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணுறது, அப்பெண்ட் எப்படி பண்ணுறது, அண்ட் எப்படி அந்த ரைட் ஆப் மோட் வந்து இட் வில் கிரியேட் அ நியூ ஃபைல்ஸ் அண்ட் ஆல். We have seen everything, and with open அப்படிங்கிற ஒரு கீவேர்டும் பார்த்தோம், and you can use this moving forward, very easy to use. So this is a short tutorial on how to handle files using Python, very easy one. So you can practice this, and below description la I'll give you one small assignment, you can work on it, and if you get any error you can post it in the comment. So comment la உங்களுக்கு என்ன errors வந்து வருதோ you can post it and let's discuss on that. So in the next video la we'll see more about files, and especially we are going to discuss about Python directory and file management, Python directory and file management, where we are going to discuss in detail. Okay, so if you like this video, you can share with your friends and comment if you have any errors or queries. Thank you so much. See you in the next video.